சேமியாவை ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு ஒரு ஸ்பூன், கடுகு பொரிஞ்சவொடனே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், நீளமாக தரிச்சு வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று, கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேமியாக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். நான் 2 பேக்கெட் போடுறேன். 3 கிளாஸ் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேமியாவை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு லிட் போட்டு சேமியாவை ஒரு நிமிஷம் வேக விடுங்க. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சேமியாவை ஃபோர்க்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சேமியா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் சேமியாவை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.